அதுக்கு ஒரு சும்மா ஒரு புரியறதுக்காக வச்சுக்கோ. ஒரு ஞானி இருக்கிறார், ஒரு ஞானி இருக்கிறார். அவர் தன்னுடைய வீடு, மக்கள், செல்வம் இதை பற்றி கவலையே இல்லாமல் பெருமானே என்று இருக்கிறார். இப்போ ஓரோரு வழி அவருக்கு என்ன ஆயிடுச்சு, உலகம் காட்சிப்படுது. உலகம் காட்சிப்படும். உலகம்னாங்க எப்படி காட்சிப்படும்? எங்கேயோ இங்கேருந்து போயிடுறாரு, ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி போய் ஏதோ ஒரு இடத்துல அப்படியே நிம்மதியாக இருக்கிறார். இந்த வீட்டில் இருக்கிற அம்மா, மகன் இவர்கள்லாம் எங்கே போகிறாங்க? ஏதோச்சியாக போகிறாங்க. கிளம்பி போகும்போது அவர் அங்கே ஏதோ ஒரு கோயிலில் உட்காந்துருக்கிறாரு. பார்த்துட்டாங்க. சரியா? பார்த்த உடனே என்னாச்சு? பார்த்த உடனே அவர் பாட்டுக்கு இது நமக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டாருன்னா தப்பிச்சுக்கிட்டார். சரியா? பார்த்துட்டு அடடா இது நம்ம மனைவியாட்டு இருக்குதே அப்படின்னு பார்த்துட்டாருன்னு வச்சுங்க. இப்போ ஒரு உலகம் காட்சி பெற்றுச்சு. இல்லைன்னா அவருக்கு எல்லாம் என்னவா தெரியும்? எல்லாம் திருவருள் தான். எல்லாமே ஒரு எந்த பெண் வந்தாலும் அது திருவருள்னு பார்ப்பார். இப்போ மட்டும் என்ன ஆயிடுச்சு? மனைவின்னு தெரிஞ்சு போச்சு. என்ன ஆகும்? மனைவி சும்மா இருப்பாங்களா? பாருங்க, நம்ம பையன் வந்திருக்கிறான், மருமக வந்திருக்கிறா, பேரன் வந்திருக்கிறான். அப்படியா? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. ஏப்பா கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுப்பா. சாப்பிட்ட உடனே எங்களை எல்லாம் விட்டு இப்படி வந்துட்டீங்களே. அப்படியே மெல்ல என்ன ஆகும்? ஒரு நூலை உருவுனா ஒவ்வொரு நூலாக உருவ வேண்டியதுதான். எங்கே? துரியாதீதத்திலிருந்து இறங்கி 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 எங்கே வந்துடுவாங்க? என்னது? ஞானி சம்சாரி ஆயிடுவார் இல்லையா? அது என்னது? ஒரு வழி காட்சிப்பட்டுட்டா அது என்ன ஆகும்? அப்படியே இப்போ ஒரு கதை கூட உண்டு, நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒருத்தர் சிவபூசை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு.